பாருங்கள் இடிமுரசு டிவி, இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோகைமலை அருகே மேலவெளியூர் பட்டதலட்சியம்மன் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே உள்ள கல்லடை ஊராட்சி மேலவெளியூரில் அமைந்துள்ள நரசிம்மபிரியான் பங்காளிகளின் குலதெய்வமான அருள்மிகு பட்டத்தலட்சியம்மன் கோவிலில் ஆண்டு திருவிழா வெகுவிமரிசையாக நடைபெற்றது. பெரிய கும்பல், நடுக்கும்பல் மற்றும் சின்ன கும்பல் பங்காளிகளின் குலதெய்வமாக விளங்கும் இக்கோவிலில் விநாயகர், பட்டத்தலட்சியம்மன், ஆவலிவீரக்காள், மதுரை வீரன், தடிகொண்டராயன், கரிகொண்டராயன், தீப்பாஞ்சியம்மன், முனியப்பன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலித்து வருகின்றன. கலைநயத்துடன் அமைக்கப்பட்ட மூலஸ்தான கோபுரம், யானை மற்றும் குதிரை வாகனங்கள், 3 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் ஆகியவை கோவிலின் சிறப்பை உயர்த்துகின்றன. திருப்பணிக்குழு தலைவர் மற்றும் மணப்பாறை சிந்துஜா மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் கலையரசன் தலைமையில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 13 அடி உயரத்தில் புதிதாக தேர் உருவாக்கப்பட்டுள்ளதும் பக்தர்களின் கவனத்தை ஈர்த்தது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவிற்கு முன்பாக பரம்பரை தர்மகர்த்தா தலைமையில் கௌலி, பல்லி, சகுனம் கேட்டு அதன் அடிப்படையில் திருவிழா நடத்துவது பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் பாரம்பரியமாகும். இந்த ஆண்டிற்கான திருவிழாவை முன்னிட்டு கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி பரம்பரை தர்மகர்த்தா பாஸ்கர் தலைமையில் கௌலி, சகுனம் கேட்கப்பட்டபோது திருவிழா நடத்துவதற்கு சாதகமான சகுனம் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 12ஆம் தேதி பானைக்கு பிடிமண் கொடுக்கும் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. கடந்த ஜூன் 8ஆம் தேதி தீப்பாஞ்சியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஜூன் 9ஆம் தேதி இரவு பூஜை கூடைகள் அழைத்து வரப்பட்டு பட்டத்தலட்சியம்மன் சாமிக்கு பூங்கரம் பாலிக்கப்பட்டது. பின்னர் தாரை தப்பட்டை முழங்க வானவேடிக்கைகளுடன் முத்துப்பல்லாக்கில் அம்மன் பவனி வந்தது. தொடர்ந்து கரகம் கோவிலில் குடிபுகுந்ததைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. 3ஆம் நாள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பக்தர்கள் பால் பொங்கல் வைத்தல், கிடா வெட்டுதல், காது குத்துதல், மொட்டை அடித்தல் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். இரவு நேரத்தில் பட்டத்தலட்சியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் புதிய தேரில் எழுந்தருளி கோவிலை சுற்றி வீதியுலா வந்தார். 4ஆம் நாள் மதுரை வீரன் சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதுடன் மாலை நேரத்தில் பட்டத்தலட்சியம்மன் பூங்கரகம் வீதியுலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 5ஆம் நாள் பட்டவன் மற்றும் கருப்பசாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பங்காளிகள் வழிபட்டனர். இந்த திருவிழாவில் பரம்பரை தர்மகர்த்தா பாஸ்கர், திருப்பணிக்குழு தலைவர் டாக்டர் கலையரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த நரசிம்மபிரியான் பங்காளிகள், மாமன், இயக்குநர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தாயே திரிசூலி எம்மை காத்தருளும் பத்ரகாளி, உன் பதமலர் பணிந்தோ பாவங்கள் நீக்கி பரம்பரை காப்பாயே, எங்கள் பரம்பரையை காப்பாயே. பத்திரமாயமை காத்தருளும் எங்கள் பத்ரகாளி தாயே, பத்திரமாயமை காத்தருளும் எங்கள் பத்ரகாளி தாயே, உன் பதமலர் பணிந்தோம் பாவங்கள் நீக்கி பரம்பரை காப்பாயே,
எங்கள் பரம்பரை காப்பாயே. உன் பதமல பணிந்தோம் பாவங்கள் நீக்கி பரம்பரை காப்பாயே, எங்கள் பரம்பரை காப்பாயே. உன் திருவடி தொழுதோம் தீயவை நீக்கி திருப்பங்கள் தருவாயே, எங்கள் விருப்பங்கள் அருள்வாயே. உன் திருவடி தொழுதோம் தீயவை நீக்கி திருப்பங்கள் தருவாயே, எங்கள் விருப்பங்கள் அருள்வாயே. பத்திரமாயமை காத்தருளும் எங்கள் பத்ரகாளி தாயே, உன் பதமலர் பணிந்தோம் பாவங்கள் நீக்கி பரம்பரை காப்பாயே, எங்கள் பரம்பரை காப்பாயே.